மேகதாது அணை கட்ட முதல் கட்ட ஆய்வு அனுமதியை மத்திய அரசு வழங்கியிருப்பது இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாத மேகதாது அல்லது காவிரியிலே மத்திய அரசோ அல்லது கர்நாடக அரசோ எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் சட்டம். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு எல்லாம் சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் முதல் கட்ட ஆய்வு பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது இது மிகப்பெரிய ஒரு துரோகமாக, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் கருதுகிறேன். அந்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும். அடுத்தது, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு அத்துணை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அணுகுகிறார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும், அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். இது ஒன்று. 2, கஜா புயல் சம்பந்தமாக இன்னும் நிவாரணப் பணிகள் முடிவடையவில்லை. இன்னும் சரியான முறையில் அங்கே இல்லை. சீரமைப்பு பணிகள் இன்னும் அங்கே சுத்தமாக இல்லை. சீரமைப்பு பணிகள் என்ன பார்த்தீங்கன்னா உடனடியாக இடைக்கால நீண்ட கால, ஷார்ட் டேர்ம், இன்டர்மீடியட், லாங் டேர்ம். அவர்களுக்கு வாழ்வாதாரம் இழந்த அந்த விவசாயிகளுக்கு அவர்களுக்கு பணிகள் மீண்டும் சீரமைப்பு பணிகள் செய்து அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும், நிவாரணம் அளிக்க வேண்டும். ஆனால் 15,000 கோடி கேட்ட மாநில அரசு, மத்திய அரசு வெறும் 300 கோடி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்குறேன். நான் கேரளாவுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான கோடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம பிரதமர் பார்க்கக்கூட கிடையாது அதில். அடுத்தது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை. அது இப்போ இந்தியாவில் 90 விழுக்காடு பட்டாசு சிவகாசியில் தான் இருக்குது. ஆனால் சிவகாசியிலேருந்து இப்போ நவம்பர் மாதம் தீபாவளி இருந்து அதை மூடி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வீதியில் இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிரீன் கிராக்கர்ஸ், பசுமை பட்டாசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதை ஏதோ இல்லாததெல்லாம் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து யதார்த்தமாக இருக்காது, ப்ராக்டிக்கலாக இருக்க முடியாததெல்லாம். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு வந்தவுடனே தமிழ்நாட்டை சார்ந்த வழக்கறிஞர்கள் இல்லை. அப்போ அவ்வளோ மெத்தனமாக இருக்குது தமிழக அரசு. உடனடியாக அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், நல்ல ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். இங்கே இந்த பகுதியில் வந்து உயர்மின் கோபுரம் அங்கே விவசாய நிலத்தில் அமைக்கக்கூடாது என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதில் வந்து என்னுடைய தொகுதி தருமபுரி தொகுதியும் வருது. இல்லை, அங்கே தொடர்ந்து வந்து நான் அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் பலமுறை சந்தித்து இதெல்லாம் விவசாயிகளுக்கு அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. 1. 2, அங்கே கொடுக்கின்ற அந்த நஷ்ட ஈடு வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது விவசாயிகள் வந்து கொஞ்சம் வலிமையாக இருந்தாங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க, பலவீனமாக இருந்தாங்கன்னா மிக குறைவாக கொடுக்குற ஏமாத்திடுறாங்க. அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை நான் கேட்டிருக்கிறேன், இன்னும் வரல. அதில் என்னுடைய வாதம் என்னன்னா, இதெல்லாம் நிலத்துக்கு அடியில் எடுத்துகிட்டு போங்க, கேபிள் எடுத்துகிட்டு போங்க. கேரளாவில் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. ஏன் விவசாய நிலத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்? அது வேண்டாம், வளர்ச்சி வேணும். ஆனால் விவசாயத்தை அழித்து தான் வளர்ச்சி கொண்டு வருவோன்னா அப்படிப்பட்ட வளர்ச்சி வேண்டாம் எங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு முழு ஆதரவு தேவைப்பட்டால் அந்த போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் கலந்து கொள்ளும். அவங்கள நான் சந்திக்க இருக்கின்றேன். ஸ்டெர்லைட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இது ஸ்டெர்லைட்டு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு ஆணையை வைத்து மூடி இருக்கின்றார்கள். அன்னைக்கே நான் சொன்னேன், ஸ்டெர்லைட் 2-3 மாதத்தில் திறக்கப்படும். இது வெறும் கண் துடைப்பு, தமிழ்நாடு அரசு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று அன்னைக்கே தெளிவாக சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, ஏதோ ஒரே வரியில் ஸ்டெர்லைட் நாங்கள் மூடிடுறோம்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் போடணும். ஸ்பீக்கிங் ஆர்டர் வந்து இட் ஷுட் பி சஸ்டெயின்ட் இன் த கோர்ட் ஆஃப் லா. எப்படி ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டோம்னா, ஸ்டெர்லைட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 22-23 ஆண்டுகள், 23 ஆண்டுகளில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குது, சட்டத்தை மதிக்காதது, அங்கே பசுமை வேலி ஒன்று அமைக்காதது, நிலத்தடி நீர் இந்த வந்ததுக்கு பிறகு பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 8 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த வாயு எத்தனை முறை வெளியில் வந்திருக்கு, விஷ வாயு எத்தனை முறை வெளியில் வந்திருக்கு, அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு எத்தனை பட்டிருக்காங்க, எத்தனை பேர் புற்றுநோய் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீர், நிலம், காற்று மாசுபட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி போட்டு இதெல்லாம்
நிச்சயமா இதனால இந்த தொழிற்சாலை வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கணும். அதாவது அந்த ஸ்பீக்கிங் ஆர்டர் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் ஏதோ ஒன்று நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கொடுக்குறது வந்து அதனால அது நிச்சயமாக நிற்காது. ஏன்னா இதுக்கு முன்பு ஜெயலலிதா காலத்தில் 2 முறை மூடி இருக்கிறாங்க. 2 முறையும் பசுமை தீர்ப்பாயம் அதை திறக்கிறதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான் அதெல்லாம். அதனால் இது ஒரு பக்கம் இருக்குது. இல்லை ஒரு கொள்கை முடிவு எடுத்துகிட்டு போங்க, தாமிரம் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்க மாட்டோம், சுற்றுச்சூழலுக்கு மாசு. ஏன்னா இந்த தொழிற்சாலை ஸ்டெர்லைட் வந்து முதல்ல குஜராத்தில் கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க. அவங்க இது சுற்றுச்சூழல் மாசுபடும் என்ற காரணத்தால் அங்கே அனுமதி கொடுக்கல. பிறகு மகாராஷ்டிராவில் கேட்டாங்க, அங்கே கொடுக்கல. கேரளாவில் கேட்டாங்க, அங்கேயும் கொடுக்கல. தமிழ்நாட்டில் காசை வாங்கி லஞ்சம் வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. அதனால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 14 பேர் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது? அப்போது நிச்சயமாக இது அரசாங்கம் ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்குது. அது திறக்க விடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த தமிழ்நாடு அந்த பகுதிக்கு அந்த பகுதி மக்களுடைய உடல் நலத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக வரும். அது விவசாயிகள் எங்கே போவாங்க? எல்லாமே விவசாயிகள் வயிற்றில் அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த கேல் இஷ்யூ, இந்த டவர் இஷ்யூ எடுத்துகிட்டு போகிறீங்க. விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெருக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. மஞ்சளுக்கு என்ன விலை இருக்குதா? நெல்லுக்கு விலை இருக்குதா? கரும்புக்கு விலை இருக்கா? கொப்பரை எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட 30-25 வருஷமாக ஒரே விலை தான் கொப்பரை இருக்குது. அதுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு போங்க. அது இல்லாததுனால இப்போ அதில் மட்டும் இல்லை, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு காலமாக மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க நீங்க? அறிவிப்பு தான் வந்துட்டு இருக்கு. இப்பயும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நிதி வந்ததா தெரியல எனக்கு. அந்த அறிவிப்பு என்னன்னா, காலிங்கராயன் கால்வாயிலிருந்து நாங்கள் கொண்டு போய் நீரேற்று மூலமாக அந்த பக்கம் கொண்டு போவோம்னு. அது சாத்தியமே கிடையாது. இதுக்கு முன்பு போட்ட திட்டத்தில் தான் அத்திக்காடு அவிநாசி, இதுக்கு முன்பு போட்ட திட்டம் தான் வரணும். அப்போதான் பெருந்துறை வரைக்கும் தண்ணி வரும். இல்லை இந்த திட்டத்தில் வந்தால் வராது, பெருந்துறையில் தண்ணி வராது. இதெல்லாம் போட்டு நிச்சயமா அது அதாவது விவசாயிகள் இங்கே நாராயணசாமி நாயுடு வாழ்ந்த பகுதி, இந்த பகுதி அவர் மட்டும் இருந்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிச்சிருக்கிறோம். இவங்களுக்கு தெரியல, விவசாயிகளுக்கு தெரியல. எங்கெங்க அவங்களால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க நிச்சயமா யாரும் தயாரா இல்லை. விவசாயிகள் தற்கொலை நடந்துட்டு இருக்குது. அப்போ டெல்டா பகுதியில் கஜா புயலுக்கு அப்புறம் விவசாயிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ யாராவது கேட்டிருக்காங்களா? இதுக்கு தூண்டி விடணும்னு அவசியமே கிடையாது. அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் நான், இது தேசிய தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், நிச்சயமாக கூட்டணி இருக்கும். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை வெளியிடுவோம். அதற்கு முறை ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, பல வதந்திகள், பல வகையான வதந்திகள், நாங்கள் இவங்க கிட்ட பேசிட்டோம், அங்கே பேசிட்டோம், அங்கே பேசிட்டோம்லாம் எல்லாமே பொய். நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் பேசலை. அதனால் இந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். நாங்கள் எங்கள் நிலைப்பாடு இன்னும் 2 மாதத்திற்கு பிறகு நாங்கள் வெளியிடுவோம். குட்கா இஷ்யூவில் சிபிஐ விசாரணைக்கு அமைச்சர் விசாரணைக்கு போயிட்டு வந்தார். இப்போ தொடர்ந்து அவர் இன்னும் பதவி விலகலாம், என்ன பிறகு எல்லா எதிர்கட்சிகளும் பதவி விலகன்னு சொல்லியிருக்காங்க. அது அதனுடைய இது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இது குட்கா, இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் குட்கா விஷயம் மட்டும் கிடையாது. வருமான வரித்துறையும் அவர் போயிருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் போயிருக்குது, எல்லாமே போயிருக்கிறாங்க, சிபிஐயும் போயிருக்குது. ஆனாலும் அவர் வச்சிட்டு இருக்காங்க, பதவியில் வச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ என்ன காரணம்? அப்போ ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. முதலமைச்சர் நிச்சயமா அவரை பணி நீக்கம் செய்ய மாட்டாரு. ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ ஒரு நேர்மையான ஆட்சி வேண்டாமா? எவ்வளோ எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாம் குட்கால இவ்வளோ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் அங்கே சிபிஐ போய் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அங்கே இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் மூடி மறைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா பதவி விலகணும், இல்லாட்டி ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்யணும்.